ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் தருவார். தேசத்தில் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த சபைக்கு சொந்தமாக தரும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சபையிலே ஒரு 100 பேர்கள், அதாவது எந்த சபைக்கும் போகாத காணப்படுகிற 100 பேர்கள் இந்த சபையிலே கலந்து கொள்ள வேண்டும். அதாவது திருமணமான ஆண்கள் 20 பேர், திருமணமான பெண்கள் 20 பேர், திருமணமாகாத வாலிபர்கள் 20 பேர், திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் 20 பேர், சின்ன பிள்ளைகள் 20 பேர், ஆக மொத்தம் 100 பேர்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னதை திரும்ப சொல்றேன், நீங்க மனசுல வைக்கும்படி உங்க குடும்ப ஜபங்கள்ல, தனி ஜபங்கள்ல இந்த 4 மணியிலிருந்து 6 வரை நடைபெறுகிற இந்த லூஞ்சிபுரம் சர்ச்சில் நடைபெறுகிற இந்த ஆராதனையிலே 100 பேர்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும். சும்மா கலந்து கொள்வதில்லை, இயேசுவை சொந்த ரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவர்கள் மூழ்கி சன்னிதானத்தில் ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள் கூடி வருகிற 100 பேர்கள் இந்த சபையிலே கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு நிமிஷம் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இந்த 100 பேர்கள் இந்த சபையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக வாயை திறந்து கேளுங்கள். ஆண்டவரே, இந்த 4 to 6 வரை நடைபெறுகிற இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உங்க சித்தமானால் ஆண்டவரே 100 பேர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே எந்த சபைக்கும் போகாது இருக்கிற ஜனங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். 20 திருமணமான ஆண்கள், 20 திருமணமான பெண்கள், 20 திருமணமாகாத வாலிபர்கள், 20 திருமணமாகாத பெண் பிள்ளைகள், ஆண்டவரே 20 சின்ன பிள்ளைகள் இந்த ஆராதனை கலந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். 4 to 6 வரை நடைபெறுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையிலே இந்த 100 பேர்கள் இந்த கலந்து கொண்டு கர்த்தரை துதிப்பதற்கு உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். அதுக்காக உங்களை நான் வெறுக்கல, நீங்க அதுக்காக வரான்னு நான் சொல்லலை. நீங்கள் வாங்க, உங்களுக்கும் ஆண்டவர் இடம் தருவார். கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறா இருக்கிறனாலே போன ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள், அதாவது குருத்தோல் ஞாயிற்காக நான் அவனுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுதும் நான் உயிர்த்தெழுந்த ஞாயிறா இருக்கிறதுனால, எல்லா ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை தான், ஆனால் விசேஷமாய் கொண்டாடுகிறதுனாலே நாம் அதுக்கடுத்த காரியங்களை நான் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நல்ல கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வசனத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு என்னோடு எங்களோடும் ஆண்டவர் பேசும். தடைகளை நீக்கி போடும். தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தம்பி உயிர்த்த அங்க பக்காத அதான் ஒண்ணு இங்க தூக்கி வச்சிருக்கேன். அப்படி அமையலாம் வசந்த காணுங்க. உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர், நான் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு பகல் காலை 10 மணி ஆராதனையிலே யாரை தேட வேண்டும், யாரை தேடக்கூடாது அப்படிங்கிற தலைப்பிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி விளக்கவில்லை. ஆனா இதுல கர்த்தர் ஸ்தோத்திரம், அதாவது அப்படின்னா கல் புரட்டப்பட்டது. என்னென்ன கல்லெல்லாம் புரட்டப்பட்டது அதை நான் சொல்லுவேன். 2வது 7 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. உயிர்த்தெழுந்த நாள்ல 7 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த 7 விதமான கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அதுக்கப்புறமாக 3 கூட்டத்தார்கள் கல்லை நோக்கி ஓடி வந்தார்கள். ஓடி வந்தவர்களை திரும்பி ஓடும்படி இயேசு சொன்னார். அதுல எந்த கூட்டம் பெஸ்ட் கூட்டம் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். அவ்வளவுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த நாளில் 7 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு பதில்
அப்புறம் உயிர்த்தெழுந்த நாளில் கல் புரட்டப்பட்டுச்சு. அப்புறம் உயிர்த்தெழுந்த நாளில் 3 விதமான கூட்டத்தார் கல்லறையை நோக்கி தேடி வந்தார்கள், ஓடி வந்தார்கள். ஓடி வந்தவர்களை இயேசு திருப்பி அனுப்பினார். அதுல மிக முக்கியமான எந்த கூட்டம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவதாக நான் சொல்லப்படுறேன்னா 7 விதமான கேள்வி. உங்களுக்கும் பல விதமான கேள்வி இருக்கும். என்னைக்கு என் பலவீனம் மாறும்? என்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும்? என்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாகும்? என்னைக்கு என் கணவன் ரட்சிக்கப்படுவார்? எனக்கு என்னைக்கு ஒரு மாறுதல் உண்டாகும்? என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் நேர்மை அடைய மாட்டார்களா? எனக்கு இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள் அல்லது வியாதி போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் என்னைக்கு மாறும் என்கிற கேள்வி கேட்க இருக்கலாம். அதுக்கு தேவன் வசனத்திலே பதில் வைத்திருக்கிறார். நீங்க அதே கேள்வியோடு அங்க வந்தவர்களுக்கு அவர் பதில் சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல ஆண்டவர் சொன்னார், ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஏன் அழுகிறாய்? அழுவதற்கு காரணம் இருக்கணும், சும்மா அழக்கூடாது, தேவையில்லாம அழக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் அழுறாங்க, வயசான செத்த ஆட்கள். அன்னைக்கு இந்த ரேடியோ போட்டு வச்சுறாங்க, அழுறாங்க. இந்த நான் தேவனாப்பூர்ல இருந்த நாட்கள்ல, அதாவது வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவை அடிச்சு போட்டுருவாங்க. அப்போ அழுவ ஞாயிற்றுக்கிழமை அதிகாரம் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு இந்த அப்படி இல்லை, இந்த லெஞ்சுபுரம் ஜிஎஸ்எல் அப்படிலாம் அழலை. ஆனா தேவனாபுரம் ஜிஎஸ்எல் உள்ள மக்கள் பாட்டு அழுது தீர்த்துருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அழுதானா நடிக்கானா அது தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா ஓன்னு அழுவாங்க, நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கவனிங்க. இதே போல ஆண்டவர் கேட்கிறா, ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கிறா. இப்ப நான் கேட்கிறேன், இங்க வந்திருக்கிற ஆணுடைய பிள்ளைகள் நடுவில் சொல்ல விரும்புகிறேன், எதை குறித்தாகிலும் நீ அழுவது உண்டானால் நல்ல கவனிங்க. ஒருவேளை வெளியே கண்ணீர் வராம இருக்கலாம், உள்ளத்தின் பாரத்தால், உள்ளத்தின் வேதனையால், உள்ளத்தினுடைய பெருமூச்சினால் ஏன் எனக்கு விதமாய் சம்பவித்தது என்கிற கேள்வி நிமித்தம் உடைய உள்ளங்களில் இருக்கிற அழுகைக்கு பதில் தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்படிதான் ஆண்டவர் கேட்டார், ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அப்ப அவர் சொன்னா, என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவளுக்காய் அழல, அவ புருஷனுக்காய் அழல, அவ கண்ணீருக்காய், அவருடைய பிரச்சனைக்காய் அழல, அவ இதுவரை கண்ட இயேசுவை காணலையே என்கிற பிரச்சனையோடு வந்து நிற்கிறா. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழுகிறவளுக்கு பதில் சொன்னார். ஆண்டவராய் கர்த்தர் சொன்ன பதில் சொன்னார், அவரை நீ கண்டிருப்பாயானால், அறிந்திருப்பாயானால் அவர் உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் தேவனாய கர்த்தர் அழுகிற அழுகையை கண்டிருக்கிறார். வியாதி நிமித்தம் ஒருவன் அழுதா, ஒருவர் விலகு நிமித்தம் ஒரு அம்மா அழுதா, ஒரு மகள் பிள்ளை நிமித்தம் அழுதா. அப்பொழுது சொன்னார், அழாதே அழாதே என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொன்னவர் இந்த உயிர் தெழுந்த நாளில் சொல்லுகிறார், எதை குறித்து நீ அழுவாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், அழாதே. உன் அழுகையை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். பிரச்சனை நிமித்தம், வியாதி நிமித்தம், வியாதி கொடுமையா இருந்தது எசேக்கியா ராஜாவுக்கு, அவன் அழுதான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் ஏசாயாவை கொண்டு, அவன் அழுகையை கண்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், அவனுக்கு நான் 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். தான் பிள்ளை நிமித்தம் ஒருத்தி அழுதா, சர்ச்சில் அழுதா, வீட்டுல அழுதா, வனாந்திரத்தில் அழுதா, அழுத அத்தனை பேரையும் பரலோகம் பார்த்து அவளுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லி அவளை பலப்படுத்தினது. அதே ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே எதை குறித்து அழுவாயானார் ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே, உன் கண்ணீரை துடைக்கிறவர் உன் அருகே இருக்கிறார், உன் உள்ளத்தில் இருக்கிறார். அந்த அழுகையை அவர் கண்டு அதுக்கு பதில் தருகிற தேவனா இருக்க என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே 20:15 வாசிப்போம். பார்த்து ஏன் அழுகிறாய்? அடுத்தது கர்த்தர் ஸ்தோத்திரம், யாரை தேடுகிறாய்? இரண்டாவது கேள்வி. யாரை தேடுகிறாய்? இப்ப நாம வந்திருக்கிறோம், கவனிச்சாங்க, யாரை தேடி வந்தீர்கள்? அதான் கேள்வி. இல்ல போலன்னா பாஸ்டர் கேட்பாரு, ஒரு நாள் கேட்க மாட்டேன், பயப்படாது. எனக்காக நீ வந்தனால நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாகாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த ஊழியக்காரனுக்காக போறதுனால நன்மை உண்டாகாது. நான் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்பி யாரை
தேடுகிறார். இன்னைக்கும் ஆறாலே வந்திருக்கிற நாம் யாரை தேடி வந்தோம், யாரை தேடி வந்தோம், என்ன நோக்கத்தோடு வந்தோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். வசனத்துல பலவிதமான தேடலோடு கூட வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தேடி வந்தார். கலிலேயா மக்கள் நாங்கள் இயேசுவை காண வந்திருக்கிறோம் என்று வந்தார்கள். அப்படி வந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பதில் சொல்லி இருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். அப்ப நாம் யாரை தேடி வருகிறோம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நாம் தேடி வருகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்ற இரண்டாவது கேள்விக்கு, யாரை தேடி வந்தீர்கள்? நான் 2 பால் சொல்ல விரும்புகிறேன், ராமரச கவனி. ஒன்று, கல்லறையை தேடி வந்தீர்களா, அல்லது கல்லறைக்கு உள்ள இருக்கிற இயேசுவை தேடி வந்தீர்களா அப்படின்னு கேள்வி இருக்குது. ஆனா அவரை தேடி வந்து எதை தேடி வந்தார்கள்? உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி வரல. கல்லறைக்கு உள்ள இருக்க இயேசுவை தேடி வந்தார்கள். அதான் பிரச்சனை. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அதான் பிரச்சனை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவை கல்லறைக்குள்ள இருக்கிற இயேசுவை தான் பார்க்க தேடி வருவார்கள். அந்த வர்க்கம் கொண்டு வந்தது இருக்கு, கல்லறைக்குள்ள இருக்க இயேசுவை தேடி வந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி வரல. அப்படின்னு அர்த்தம் என்ன? நல்லா கவனிச்சாங்க. அவர் சொன்னதை நம்பாத கூட்டத்தார். என்ன சொன்னது? நான் பாடுபடுவேன், நான் மனுஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவேன், அடிக்கப்படுவேன், கொலை செய்யப்படுவேன், அடக்கப்படப்படுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். இதை விசுவாசிக்க கூட்டத்தார், விசுவாசிக்காத கூட்டத்தார். அவள்தான் சொன்னா, யாரை தேடுகிறாய்? எங்க தேடுகிறாய்? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரத்தில் தேடுகிறாய். அத கேள்வி இருக்கிறது. நாமும் இந்த நாள்ல ஒரு கேள்வி கேட்கணும். யாரை தேடுகிறோம், எங்கே தேடுகிறோம்? அது முக்கியமான. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு 24:5. மத்தேயு 24, மத்திய வேண்டாம், லூக்கா 24:5. சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 24:5. கேள்வி, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறீர்கள். நல்ல கவனிச்சாங்க, கவனிங்கள். நீங்க எந்த ஆராதனைக்கும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் கூட சொல்லுவது கவனிங்க. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்துல தேடாது. மரித்தோர் யார்? நல்லா புரிஞ்சாங்க. மரித்தோர் யார்? இந்த வாயினால இதயத்தினால துதிக்காதவர்கள், சோத்தரிக்காதவர்கள், அவரை பாடாதவர்கள், அவருக்கு நன்றி செலுத்தாதவர்கள் மரித்தோர்கள். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆள், ஞானவான், கல்விமான், அழகுள்ளவன், செல்வந்தன், வாய மூடிட்டு சும்மா இருப்பார். ஆனா அவன் மரித்தோர், மரித்தவர். மரித்தவரும் மௌனத்தில் இறங்கிறவரும் கர்த்தரை துதியார்கள். அப்ப மரித்தோர் இடத்திலே கர்த்தரை தேடக்கூடாது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை தேடணும். உயிரோடு இருக்கிற யார்? இயேசு உயிரோடு இருக்கிறார். கரெக்ட். ஆண்டவரை ஆண்டவர் என்று அறிந்து ஆண்டவருக்கு துதியும் சோத்திரம் செலுத்துகிறவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள். அவர்தான் உயிரோடு இருக்கிற. கரெக்ட். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற பிள்ளை கண்டிப்பா அழு, கண்டிப்பா கால கைய ஆட்டும், சத்தம் போடும். அதான் உயிரோடு இருக்கிற பிள்ளை. கைய கால ஆட்டலன்னா நேற்று குண்டில ஒண்ணு ஓங்கி அடிச்சிருவா, அட்டமா இருக்கு. ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவன் உயிரோடு இருக்கிற பிள்ளை கையை கால ஆட்டும், சத்தம் போடும் பார்க்கிறோம். அதே போல உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை இருக்கிற நானும் நீங்களும் மரித்தோர் இடத்துல ஆண்டவரை தேடக்கூடாது. அல்லேலூயா. 3வது கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிவிட்டேன். 4வது கர்த்தர் ஸ்தோத்திரம். லூக்கா 24:7.
ஒவ்வொருவரும் கவனிக்க, ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளுகிறதை கவனிங்க. இப்போ ஒவ்வொருவரும் சொல்றாங்க, இப்படி எல்லாம் ஒரு உயிரோடு எழும்பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்றவன் வாயில சொல்றான், நம்பிக்கை இல்லாத சொல்றான். சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சாங்க. நான் புரிந்து கொள்ளும்படி சொல்ல விரும்புகிறேன். தகவலை சொல்ல கர்த்தர் நம்மை அழைக்கல. தகவல் சொல்வது என்றால் என்ன, செய்தி சொல்வது என்றால் என்ன, நான் சொல்லித்தரேன். நான் சொல்ல போறேன், கவனிங்க. அதாவது கவனிங்க. இப்போ லூக்கா 2:10 வாசித்தீங்கன்னா, வாசிங்களேன். லூக்கா 2:10 கொஞ்சம் வேகம் வாசிங்க. லூக்கா 2:10. சரி, இப்ப கவனிங்க. இது தகவல் அல்லது நற்செய்தி. கவனிச்சாங்க, இது நற்செய்தி. அதே இதுல கவனிங்க, இந்த மேய்ப்பனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டுட்டு இங்க கவனிச்சாங்க, அவன் புரியும். கேட்டுட்டு இப்ப அங்க போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு பிள்ளையும் தாயும் தகப்பனையும் பார்த்துட்டு அந்த முன்னிலை கடத்திருக்கிறத பார்த்துட்டு வெளியே வராங்க. இப்ப வரும்போது அவங்க துதிச்சுக்கிட்டு வராங்க. இப்ப அவர்கள் சொல்வது தகவல் அல்ல, அனுபவிச்சத சொல்றாங்க. அதான் சாட்சி. அது என்னது? சொல்லுங்க. நான் தகவல் சொல்லணுமா சாட்சி சொல்லணுமா? ஒரு மாதிரி அதுவும் வரமாட்டுக்கு. தகவல் சொல்லணுமா சாட்சி சொல்லணுமா, அது ஒரு சந்தேகமா இருக்கு. தகவல் சொல்லக்கூடாது, சாட்சி தான் சொல்லணும். அல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ள முடிச்ச ஒரு கவனிச்சாங்க. ஒரு கூட்டத்தார் ஆண்டவரை பின்பற்றி அழைப்பெல்லாம் பின்பற்றி வருவார்கள். அவர்கள் தகவல் சொல்லுகிறவர்கள். யாரு தகவல் சொல்லுவார்கள்? நான் உங்களுக்கு உதாரணம் தரேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், பின்னாலே லோத்து வந்துட்டான். அவனுக்கு அழைப்பு உண்டா? இல்ல. அவன் கவனிங்க, ஒரு காலத்துல பிரச்சனையாவே மாறிட்டான். அவன் பிரச்சனை பண்ணினா பிரச்சனைவாதியா மாறிட்டான். இப்போ சபையிலையும் உணர்ச்சி வசப்பட்டு இது பரவாயில்லையே, கூட்டம் நல்லா இருக்க அப்படின்னு வருகிற கூட்டங்கள் இருக்கு. இவங்க ஒரு காலத்துல தகவல் மட்டும் சொல்லுவாங்க, சாட்சி சொல்ல மாட்டாங்க. சரி, இன்னொன்று சொல்லி தருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு 430 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு பஸ்காட்டுக்குள் யுத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஞானசாரம் வராத அந்த செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. அதோடு கூட ஆர்வத்துல உற்சாகத்துல எகிப்தியன் வந்துட்டான். எங்க? வனாந்திரத்துக்கு. அவனும் செங்கடலை தாண்டினான். ஆனா கவனிங்க, வனாந்திரத்துல வந்த உடனே அவன் இச்சை உள்ளவனாகி இருக்கிற இஸ்ரவேல் எல்லாத்தையும் இச்சை உள்ளவனாக மாத்திட்டான். இப்போ சபையில உற்சாகமாக கவனிச்சா புரிஞ்சுக்காங்க, கண்டுக்கணும். ஆளை கண்டுகிட்டா இவன் உற்சாகம் உள்ளவன் தான். ஆனா இவன் குழப்பவாதி, இவன் பிரச்சனைவாதி, இவன் மற்றவனையும் கெடுப்பான் தன்னையும் கெடுப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு ஞானமா விலகணும். வந்தான். ஆனா அவன் இச்சையுள்ள ஆகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாரியம் செய்து பாவத்துக்குள்ள ஜனங்களை வழி நடத்திட்டான். அப்போ அந்த விதமான கூட்டத்தினர்கள் தகவல் சொல்லுவார்கள், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, சாட்சி சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லுங்க, 12 பேர் கானானுக்குள்ள போனாங்க, வெளியே வந்துட்டாங்க. அது 10 பேர் தகவல் சொன்னான். என்ன சொன்னா? ஏனாக்கின் புத்திரர்கள் நெடியவர்கள், ராட்சிதர்கள், அவனை பார்வைக்கு நான் வெட்டுக்கிளி, நம்ம போனா கொண்டே விடுவான் அப்படிங்க. யாரு? 10 பேர். அவன் யாரு? தகவல் சொல்றேன். இப்ப 2 பேர் வந்தா, அவன் தான் ஜோசுவா காலே. அவன் சொன்னா, கர்த்தர் தான் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் சொன்னார். அவர் தான் கூட இருக்கிறார், அவர் தான் நடத்தி வரா. கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா அவர் நம்ம அங்க கொண்டு போய் சேர்ப்பார். அவங்க நம்ம கைக்கு எழுதிவாங்க, இறையாவாங்க சொல்லி
அனுபவ சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இவனு 10 பேரும் பழம் கொண்டு வரல, ஆனா 2 பேரும் பழம் கொண்டு வந்தான். அனுபவிச்சு தின்னதை கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்போ கூட்டத்துல 2 பேர் இருப்பான். எப்படி? தகவல் சொல்றவன் குட், குட். அனுபவ சாட்சி சொல்றவன். இப்ப நம்ம கூட்டம் யாரு? அனுபவ சாட்சி. வெறும் சாட்சி இல்ல, வெறும் சாட்சி இல்ல, அனுபவ சாட்சி. கர்த்தர் ரட்சித்தா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா, கர்த்தர் எனக்கு உதவி செய்தா, கர்த்தர் என்னை இதுவரை கைவிடல, கர்த்தர் எத்தனையோ இடங்கள்ல எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறா, என் பிள்ளை செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுகிற உயிருள்ள சாட்சி தான் சொல்ல கர்த்தர் நம்ம வச்சிருக்காரு, அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரம். இப்ப நான் அதை சொல்லிட்டேன். அடுத்த சொல்ல விரும்புறேன். கர்த்தர் சோதரம் வாசிப்போம். லூக்கா 24:25. லூக்கா 24:25 வேகமா வாசிக்கணும். கவனிங்கள். பாடுபடவும் ஆண்டவர் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கவும் வேண்டியதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். கதை சொல்றோம். இப்போ இதுல கேள்வி என்ன? இயேசு பாடுபடவும் மகிமை அடைந்த பிற்பாடு அவர் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கவும் தான் கேள்வி. அதற்கு அவர் ஆயத்தமாயிட்டார். அடுத்து சொல்ல விரும்புகிறேன். கதை சோதனை கவனிச்சு கொள்ளுங்க. யோவான் 21:5. கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கணும். யோவான் 21:5. 6வது கேள்வி நோக்கி. சரி, இப்ப இங்க வந்து இயேசுநாதர் சிஷ்யரை பார்த்து கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? சரி, இப்ப கவனிங்க. ஒரு கூட்டத்தார் இயேசுவை அப்பான்னு கூப்பிடுவான்னு சொல்றாங்க. பிதா ஒருவர் தான் அப்பா. அப்ப இயேசுவ குழப்பதான் பாரு. இதான் தெளிவில்லாத பாட்டுகள். இங்க சொல்றாரு பிள்ளைகளே. அப்போ என்ன சொல்றாரு அவரு? தகப்பனா இருக்காரு. உயிரோடு இருக்கிறதுக்கு, அதாவது உயிர்த்தலுக்கு முன்னால நீங்க என்ன சீசர்கள், நீங்க சகோதரன் சொன்னார். கரெக்ட், அது உண்மை. ஆனா உயிர்த்தெழுப்பாடு தகப்பன் ஆயிட்டாரு. அப்போ இயேசுவை தகப்பன் கூப்பிடலாம். அல்லேலூயா. உயிர்த்தெழுக்கு முன்பாக சகோதரர் உண்மை. ஆனா உயிர்த்தெழுப்பாடு தகப்பன். அவரை சொல்றார் பிள்ளைகளே. பேதுரு, யோவான், யாக்கோபு பண்ணி கேட்கிறார், பிள்ளைகளே புசிப்பதற்கு உண்டா? ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, சாப்பாடு வச்சிருக்கியான்னு கேட்கார். ஆனா அவர் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருந்தார். அவர்களுக்காக அவர் சாப்பாடு ரெடி பண்ணி வைத்திருந்தார். உயிரோடு எழுந்தவர் யாரு? எனக்காய் உங்களுக்காக. பிள்ளைகள் ஆனா சாப்பாடு ரெடி பண்ணுவார். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்க பார்க்கிறோம். யாராவது தான் பிள்ளைகள் காலைல ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லும் போது தடி போட்டு தாய்மார் எழுப்புவாங்களா? இந்த தடின்னா உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு புரியாது தெரியாது. அதாவது மாட்டை ஓட்டுற 2 கம்பு வச்சிருப்பான். ஒன்று சாட்டை கம்பு, இன்னொன்று வந்து அந்த முன்னால ஒரு சின்ன ஆணி இருக்கும், அதை வச்சிருப்பான். அதை தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 2 எதுக்கு? மாட்டை சரியான வழியில ஓட்டுவதற்கு. வழங்குங்களா? ஏன் வச்சிருக்கான்? அதான் செம்மையா எந்திக்கலன்னா குத்திடுவான். சரி, இப்ப கேட்கிறேன், எந்த தாயும் நான் பிள்ளைக்கு ஆகார சமையல் பண்ணுவதற்கு யாரும் தட்டி எழுப்ப வேண்டாம். உண்மையா கடமை உணர்த்துகிற, கடமை செய்கிற தாயா இருக்கிறவள் தானே எழும்பி தான் கடமைய, யார் என் பிள்ளைகளுக்கு கவனிக்கும், யார் என்னை தருவாங்க அப்படி எதிர்பார்த்து செய்ய மாட்டா. அது அவ பெற்ற பிள்ளை நான் எழும்பி கலை செய்வான். அதே போல இயேசு சொல்றாரு, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டான்னு சொன்னா என்ன சொன்னா? இல்லைன்னா அதான் நிலைமை. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஏற்கனவே ஆயத்தமான உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் பிள்ளைகளுக்கு ஆகார தேவை அறிந்து ஆயத்தம் பண்ணிட்டு தான் வருகிறார். இந்த ஆராதனையிலும் உங்க ஆவிக்குரிய ஆகாரம், பூமிக்குரிய ஆகாரம், எந்த விதமான அனுபவத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்துட்டு தான் உங்களை அவர் கூப்பிடுகிற ஆண்டவரா இருக்கு. அல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் 21:15
யோவான் 21:15 சீக்கிரம். அதான் எல்லாருக்கும் பீஸ் போன கதையா இருக்கு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். அவனுங்க எல்லாவற்றிலும் என் அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறார். நல்ல கவனிச்சாங்க. நீங்க அன்பில்லாமல் ஆராதிக்கிற ஆராதனை வேஸ்ட். வெறும் கைத்தட்டு பாட்டு பாடு இருக்கக்கூடாது, உண்மையான அன்பு இருக்கணும். ஒன்று கதை சோதனம் கவனிச்சாங்க. அப்போ அப்படி ஆராதனை அடுத்த கேள்வி என்னன்னா, நீ எடுத்து அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அப்படி 3 முறை கேட்டா 3 முறையும் பதில் சொன்னா, ஆண்டவரே நான் நேசிக்க என்பது நீ அறிவின்னு சொன்னா. அப்போ ஆராதனை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதை தேடி வரான்னு சொன்னா, நம்முடைய உள்ளான மனுஷனுடைய அன்பை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அதே 21:22, அதே 21:22 சீக்கிரம் வாசிங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கவனிச்சா கேட்கிறார், நான் வரும் அளவும் இவன் இருக்கு எனக்கு சித்தமான உனக்கு என்ன அப்படின்னா என்ன? உன் காரியம் முடிய போகுது, உன் காரியத்தை முடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒண்ணு கேட்கான். அப்ப இந்த யோவான் கதை என்னாச்சு சொல்லு கொஞ்சம் அப்படின்னு கேட்கான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் அளவும் இவன் இருக்க சித்தமான உனக்கு என்ன? முதல் அப்போ சொல்ல கேள்வி கேட்டேன் கணியா அப்படின்னு அர்த்தம் என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தீர்க்காய்ச்சல் கொடுக்கிறவர். சொல்லலேலூயா. ஆண்டவர் உங்களை எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு சுகமாய் வைக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்காரோ அத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் உயிரோடு சுகமாய் பலத்தோடு கர்த்தர் வைத்திருப்பார். அவர் வரும் அளவு அவங்க இருக்க சித்தமானா உனக்கு என்ன? ஆண்டவர் கேட்ட கேள்வி. உயிரோடு எழுப்பினவர் அநேகரை உயிரோடு இருக்கும்படி செய்கிற கர்த்தரா இருக்கிறார். அடுத்த ஒன்றை சொல்லி நான் வேகமா அடுத்த பகுதியில் கடந்து வர விரும்புகிறேன். ஒன்றை சொல்லியிருக்கிறேன், 7 விதமான கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, கவனிகள் கல்லை புரட்டு. அதுக்கப்புறம் பின்னால் கல்லை நமக்கா யாரு புரட்டுவோம்? என்னென்ன கல் புரட்டப்பட்டது என்பதற்கு நான் 5 கல்லை சொல்ல விரும்புகிறேன் வேகமா. கர்த்தர் சோதனை ஆதியாகமம் 29:10. ஆதியாகமம் 29:10. ஒரு ஆள் யாத்திரா 31:15. ஆதியாகமம் 29:10. கவனிங்க, இங்க கிணத்தின் மேல் மூடப்பட்ட கல்லை யாக்கோபு தள்ளினா அப்படின்னா கவனிங்க. இந்த ஆடுகள் பலனடையாமல் தடுப்பதற்காக வைக்கப்பட்ட கல், பலவீனப்படுத்தும் கல். என்ன கல்? தண்ணி குடிக்கிறது பலன். தண்ணி குடிக்காமல் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பலவீனப்படுத்தும் கல். அப்போ முதல் கல்ல ஆண்டவர் புரட்டும்படி யாக்கோபுக்கு உதவி செய்தார். எப்படி செய்தாரு? அந்த ஆடுகள் அத்தனையும் தண்ணி குடிச்சா தொடர்ந்து மேயும், அப்போ பலம் கொள்ளும். அதுக்காக பலவீனமான கல்ல யாக்கோபு அகற்றுகிறார். நம்மிலும் பலவீனமான சரீரத்தில் காணப்படுகிற அத்தனை கல்களையும் ஆண்டவர் புரட்டி தள்ளுவதற்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளை ஆண்டவர் பயன்படுத்துகிற கர்த்தரா இருக்க. அடுத்து யாத்திராகமம் 31:12 வாசிப்போம். யாத்திராகமம் 31:12. வாசி. வாசி. சரி கொடுங்கள். கொலோசியர் 2:14. கொலோசியர் 2:14 சீக்கிரம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரே ஆகும். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அதை
ஆணி எடுத்து என்ன அர்த்தம்னா, அச்சுறுத்தும் கல். துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு, கல்வாரி சிலுவையில துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரித்து கொண்டு அச்சுறுத்துகிற கல், நம்முடைய வாழ்க்கையை அச்சுறுத்துகிற கல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அச்சுறுத்து கல்லுன்னா நான் சொல்ல கவனி, புரிஞ்சா? சிலருக்கு தெரியும், சிலருக்கு புரியாது. இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு பழைய ஆட்கள் தெரியும், புதிய ஆட்கள் தெரியாது. இந்த போஸ்ட் பக்கத்தில் ஒருத்தர் நிற்க மாட்டான் முன்னால, இப்போ அதிலே உட்காந்துருக்கான். இந்த போஸ்ட்ல ஒரு ஒரு நல்ல தண்ணி பைப்பு உண்டு, அது பக்கத்தில் ஒரு போஸ்ட் உண்டு, அது அதில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அங்கே நைட்டா நிற்க மாட்டான், நிற்க மாட்டான் ஒன்று. அப்புறம் அந்த இறக்கத்தில் ஒரு ஆலமரம் உண்டு, அங்கே வந்தாலும் நிற்க மாட்டான், நிற்க மாட்டான். ஏன்? அச்சுறுத்து காரியம். குட் குட். அதே மாதிரி இங்க மேக்கமாத்து போறதுல அங்க ஒரு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு மாங்காய் எழுச்ச மாட்டான், பறிக்க மாட்டான், மினி பிடிச்சுக்கணும் அப்படின்னு அச்சுறுத்தும் கல் இருக்கு. இப்படி ஆங்காங்க எல்கை இருக்கு. இத போல அன்னைக்கு மனுஷன் தேவனுடைய சேராத அளவுக்கு அச்சுறுத்தும் கல் இருந்தது. அந்த அச்சுறுத்தின் கல்ல கர்த்தர் எடுத்து சிலுவை ஆணி அடித்து அந்த அந்த அதிகார வர்க்கத்தை அந்த குறைத்து போட்டார். இப்பொழுதும் சொல்ல விரும்புகிறேன், மனுஷ நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் உன்னுடைய உள்ளத்துல அச்சுறுத்துற காரியம் எதுவா இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில அந்த அச்சுறுத்தல் கல்லை உனக்காக தேவன் புரட்டி தருவதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அவன் மனசுல இதை குறித்து அச்சப்படுகிறாயா, அச்சுறுத்துகிறதா? நிச்சயம் கர்த்தர் அதை மாற்றுவதற்கு உண்மை உள்ள கர்த்தர். கர்த்தர் சோதரம். நான் அந்த முன்னால இப்பவும் இல்லை, ஒரு 35 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னால சிங்கிகுளத்துல அந்த மேல் கரையில பஸ் இறங்கும். நடராத்திரி அந்த கிழக்க பார்த்து தச்சங்குளத்துக்கு போகணும். ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் அந்த பூரா இடுகாடு சுடுகாடு தான், அங்காங்கே பணம் எரியும். ஆனா முதிய சொல்லிருக்காங்க, திரும்பி மட்டும் பார்க்காத. நம்ம நம்ம மனசுல ஒரு பயம் உண்டாகும். அங்க எரியுது, இங்க எரியுது, இந்த பக்கம் எரியுது, அந்த பக்கம் எரியுது, என்ன நடக்குமோ? அப்புறம் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொண்டிருந்தா இந்த அளவுக்கு பயம் வராது. ஆனால் இந்த பலவீனமான காலில் அங்கேயும் பார்க்காம அப்படியே போகும். போயிட்டு இருக்கும்போது சில ஜில் ஜில் அப்படி சவுண்டு கேட்கும். அது அவ்வளவுதான், இருதயமே வெடிக்க மாதிரி இருக்கும். ஆனா அதே ஊர்ல அதே இடத்துல மனுஷன் கொஞ்சம் காலத்துக்குள்ள என்னை அச்சுறுத்தணும், அதிகாரங்கள் அச்சுறுத்துச்சு, போலீஸ் லாக்கா அச்சுறுத்துச்சு, கலெக்டர் ஆபீசர்கள் அச்சுறுத்தினாங்க. அத்தனையும் அச்சுறுத்தல ஆண்ட தூக்கி தூர எழுதியிருக்காரு. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட அச்சுறுத்தலை ஆண்டவர் புரட்டி அச்சப்படாதபடிக்கு நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை. அடுத்தது என்ன கால் சொல்றேன்? தானியேல் 6:17. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். 2 கல் இருக்கு, வேகமா சொல்லி அடுத்த பக்கம் போயிடும். தானியேல் 6:17 அப்பா. ஒரு கல் கெபியின் மனித உரிமையின் கல். என்ன கல்? எத்தனை சொல்லுங்க எம்மா எம்மா கொஞ்சம் கவனிச்சாங்க. மனித உரிமையின் கல். ஜெபம் பண்ணினா சிங்க கவிதான் அப்படின்னு சொல்லிட்டான். மணியம் போட்ட சட்டம். இப்ப கவனிங்க, அதே தானியேல உள்ளதையும் போட்டு கல்ல மூடிட்டான். மனுஷன் போட்டு சட்டத்துல மூடிட்டான். இப்போ சிங்கம் அவனை எழுந்திருக்கும், கொண்டு இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா ஆண்டவன் முழுவதும் தானியேலோடு கூட இருந்து சிங்கம் வாயை கட்டி, அது சொல்ல போனா காலையும் கட்டி, வாழை மட்டும் கட்டல. சட்டவாட்டியே ஏன் வாழை கட்டல அப்படின்னா, அவனுக்கு காத்து வேணும். ஃபேன் உண்டாங்க, ஃபேன் கிடையாது. அதனால அது முந்தின நாட்கள்ல நீங்க ராஜாக்கள் பக்கத்துல 2 இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பூ மாதிரி இருக்கும், அப்படியே வீசுவாங்க. குஞ்சானா அதுக்கு என்னென்ன பேர் உண்டு, அது வீசுவாங்க. அழகா காற்று இனிமையா இருக்கும். அதை போல சிங்கங்கள் வாழ இருக்கிற முடி
ஓங்கி வீசும்போது தானியேலுக்கு இதமான காற்று. வாளுக்கு மட்டும் கட்டப்படல, கை காலுக்கு கட்டி, வாய கட்டுனார். இப்ப கவனிங்க, மனுஷன் உரிமை உள்ள கல்லை கர்த்தர் புரட்டி போட்டார். கவனிங்க, இவ்வளவுதான், இங்கதான் இரு, இதுக்குள்ளதான் இருப்ப, இதை விட்டு மீளவே முடியாது என்று மனுஷன் போடுகிற உரிமையின் கல்ல கர்த்தர் அடிச்சு உடைச்சி தூர எடுத்து அதை விட்டு வெளியே வருவதை, நீ உயிரோடு இருப்பதை அவன் பார்த்து உன்னை வாழ்த்த சொல்வதற்கு தேவன் உதவி செய்வதற்கு வல்லவரா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால புரிந்து கொள்ளுங்கள், மனுஷனுடைய உரிமைகள் கொஞ்ச காலமா இருக்கும், அதுக்கப்புறம் எடுக்க கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் தூக்கி தூர போடுவார். அடுத்த ஒரு கல்லை சொல்லிட்டு நான் அடுத்த 3 கூட்டத்தார் வேகமா சொல்லணும். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 11:39. யோவான் 11:39. யோவான் 11:39. சீக்கிரம் வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றாரா? நோக்கி நாறுகிற கல்லை ஆண்டவர் எடுத்து போட சொன்னார். என்ன கல்லை? நாறுகிற கல்லை ஆண்டவர் எடுத்து போட சொன்னார். காரணம் என்னவென்றால் அதை மகிமையாய் மாற்றுவதற்கு என் உதவி செய்தார். உங்க வாழ்க்கையில, உங்கள் சூழ்நிலையில, உங்க மனசை நார பண்ணுகிற, வேதனை பண்ணுகிற பிள்ளைகள் அல்லது உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், ஊழியர்கள், என்ன சொல்ல போனா இப்ப நான் அந்த ஜான் ஜபராஜ் அந்த தம்பி பிடிச்சி உள்ள கோயிலுக்கு அந்த என்ன சொல்வது, அவங்க உள்ள சிறச்சு வச்சிருக்காங்க, உள்ள வச்சுட்டான். அவன் காலமெல்லாம் எனக்கு பிடிக்காது, அவன் என்னை தூக்கி உள்ள வச்சாங்களோ அன்னைக்கு அவன் எனக்கு பிடிக்கும். ஆமா, தம்பி இஸ்ரவேல், அவன் ஜான் டேவிட், அவனா உயிரே விட்டுருவான். ஆமா, அப்படி நிறைய கேஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஜான் ஜெபராஜ் அவ்வளவுதான், யாருக்காக மறிக்க மாட்டாரோ அவனுக்காக மறிச்சிருவாங்க, அவ்வளவு பெரிய நிலை இருக்காங்க. இப்போ அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஆறுதல் சொல்ல ஆளு உள்ள பாவம், சிறைச்சால இருக்கிறான், தப்பண்ணானோ தப்பண்ணலையோ எனக்கு தெரியாது. அவனை நாட்டி எடுத்துட்டாங்க. நாட்டி எடுத்துல போன யாரு? சூப்பர் பாசஸ்மார், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தான் நாட்டி எடுத்துட்டான். அதே வீட்டுல அவன் புள்ள இன்னும் நாடிக்கிட்டு இருக்கான். யாரு? குட் குட். நாட்டுகிற, தப்பா பேசுகிற, தவறா ஜான்ராபை பேசுகிற அவன் பெற்றெடுத்த பிள்ளை இன்னும் நாடிக்கிட்டு இருக்கான். அத சொல்ல ஆள் இல்ல. அதுல ஒரு ஃபாதர் அழகா பேசுறான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்க கேட்டா ஒரு வார்த்தை, மோகன்சி லாசரஸ் பெரிய மனுஷன், யாரெல்லாம் பெரிய மனுஷன், சின்ன பயல அப்படின்னாரு அவரை பார்த்து. அவன் பல்கலை படிச்சானா? என்னை போல 8 வருஷம் போய் படிச்சானா? பீடி நான் படிக்கும் போது கக்கூசுகள் இருக்கேன், தூத்து இருக்கேன், சர்ச்சை தொடச்சிருக்கேன், என்னெல்லாம் தெரிஞ்சு தெரியுமா? 8 வருஷம் என்னை படாமப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னை ஃபாதருக்கு கொண்டு வந்தா, நான் படிச்சு பாஸ் ஆகியிருக்கேன். அவன் தடி எடுத்தவங்களாம் கண்டலகாரன் மாறி இருக்கான். பைபிள் அவனுக்கு சம்மந்தம் இல்லை, பாட்டு பாடிட்டா பிரசங்கம் பண்ணா பாஸ் ஆக முடியுமா? அவ்வளவு அவர் கேட்டார். ஐயோ, அவர் கேட்டு ஒரு காரியத்தை விளக்கார் பாரு, என் நெஞ்சமே வெடிக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் மேல அன்பு வச்சேன். யாருக்கு மேல? அவன் ஆட்டமும் பிடிக்காது, அவன் பாட்டம் பிடிக்காது, முடிவட்டும் எனக்கு பிடிக்காது, அவன் சேவை பிடிக்காது. ஆனா அவரை எல்லாரும் கெடுத்து பேசும்போது எனக்கு பிடிச்சிட்டு, நான் இப்போ அவருக்காக யூடியூப்ல தான் ஜெபம் பண்ணல தவிர, யூடியூப்ல ஒரு நாள் போட்டு விட்டுலாம் போல எனக்கு வைராக்கியம் வருது. நான் ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே உள்ள ஒருவேளை குற்றம் பண்ணி தான் மன்னிச்சுக்கா, தூக்கிட, அவனுக்கு யாரும் சொல்ல யாரும் இல்லை. இப்போ பால்த்து நகருடைய அவரோட கூட பெங்களூர் பால் தங்கையா விளங்கலாம், அவெல்லாம் பெரிய பெரியவங்க, அவங்கெல்லாம் அவரை போய் பார்த்து அவருக்கு உதவி செய்து ஆறு சொல்ல போறாங்க. இதை கேட்ட உடனே யூடியூப் காரனுக்கு தான் பிடிக்கல.
அதுல ஒருத்தன் கொன்னா நிச்சயம் ஜான் ஜபராஜ் வெளியே வர போறான். அவன் பாவம் செய்யலன்னு கோர்ட்டை நிரூபிக்க போகுது. அவனுக்கு அவன் மேல பேசுற எல்லா அசிங்கமும் மாற போகுது. இந்த யூடியூப்ல பேசுறானே அவ்வளவு பேர் அசிங்கமா போறான் அப்படின்ட்டு. இப்ப நான் சொல்லுகிறேன், அதே நிலைதான் தானியேல் நிலைமை. 122 பேர் பிரதானிகள் இவனை தூக்கி குடியில தூக்கி போட்டுங்கன்னு சொன்னான். கடைசியில 122 பேரும் உள்ள போயிட்டான். இவன் மட்டும் பாதுகாக்கப்பட்டான். அதனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை நடத்தினார். அது போல அவனுக்கா ஜோம்னு கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார். கத்த சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் நல்லவர். சரி, இப்ப நான் 3 கூட்டத்தார், இந்த 3 கூட்டத்தார் நான் வேகமா சொல்லி ஜெபம் பண்ண போறேன். ஒரு 5 நிமிஷத்துல நான் வேகமா சொல்லிடுவேன். 1 யோவான் 20:1-2. சீக்கிரம் வாசிங்க. யோவான் 20:1-2. முதல் நாள் ஓடி இந்த அம்மா சொன்னது அத்தனையும் தப்பு. ஓடி வந்து கரெக்ட். இப்போ கற்பனையில நடந்து சொல்றார். அத ஐயா திரும்ப வாசிங்க. இல்ல, முதல்ல சொன்ன வாரத்தின் முதல் நாள்ல வந்து கண்டு கவனிங்க, ஏன் எடுத்து போட்டிருக்கு, அங்க உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்திருக்கலாம். பார்த்தாளா? தூரத்துல கண்ட உடனே ஓடிட்டான். சரி, கவனிங்க. இப்போ ஓடி தவறான வார்த்தை சொல்ற வச்ச இடம் தெரியலங்க, ஒரு தப்பு. கல்ல போட்டிருக்க பார்த்துட்டா, ஆனா இப்ப வச்ச இடம் தெரியலங்க, தப்பு 1. அப்புறம் சொல்லுதா யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டா, 2வது தப்பு. ஓட்டம் சரிதான், தப்பா ஓடுற ஓட்டம். நல்லா கவனிச்சாங்க. இப்பவும் பாருங்க, ஓடிட்டு வந்தான், பாதி முக்காவாசி போயிட்டு எது மட்டும் தெரியுது, வால் மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்படிங்களா? அப்ப பாருங்க, என்னன்னா ஓட்டம் தப்பிட்டு வேற மாதிரி ஓட வச்சுட்டு. இப்ப இந்த அம்மாவும் நல்ல அம்மா தான், ஓட்டம் சொல்ல முடியாது, ஆனா ஓட்டம் தப்பி போச்சு. இப்பதான் சர்ச்சை வராங்க, ஓட்டம் தப்பி போயிடும். சொல்ல ஓடுற ஓட்டம் தப்பி போயிடும். கத்த சோதரம். இப்ப என்னன்னா அவர் சொன்னது எல்லாம் கற்பனையில சொன்னான். ஆண்டவர் சொல்லாத, ஆண்டவர் அவனுக்கு சொல்லாத அத்தனை மாத்தி மாத்தி சொன்னான். நாமும் செலவில்ல, ஓடுற ஓட்டம் தப்பா ஓடுகிறோம். அப்படி ஓடவே கூடாது. ஆண்டவர் நம்மை நல்வழிப்படுத்துவாராக. கத்த நம்முடைய கண்களுக்கு தேவன் கிருபை தந்து நடத்துவாராக. கத்த சொல்லுயா. சரி, 2வது ஓட்டம் யோவான் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்ப இவங்க எப்படி ஓட்டி வந்தாங்க? இல்ல நான் சொல்லுங்க. மகதன மரியாள் சொன்னதை கேட்டு ஓடி வந்தான். இவனா வரல. நல்லா கவனிச்சாங்க. இவனா வரல, கேட்டு ஓடி வந்தான். ஓடி வந்ததுல கவனிங்க, முதல்ல ஓடி வந்தவன் யோவான், வலிவம் உள்ளவன், வாலிபன், யங்ஸ்டேஜ், ரத்தம், வேகமா ஓடிச்சு. தவிர ஓட்டம் ஒரு நிமிடம். கல்லறைக்கு பக்கத்துல வந்தா உள்ள போக முடியல. ஆனா கிழவன் யாரு? பேதுரு ஓடி பின்னால வந்தான், உள்ள போயிட்டான். இவன் போனதுலதான் அவன் பின்னால போனான். அவங்க கவனிச்சாங்க. இவங்க என்ன சொல்லலாம் கவனிங்க. இப்ப இவங்க ஓடுற ஓட்டம் என்ன,
அறிந்து கொள்ளும்படி ஓடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஓடுகிற ஓட்டத்துல கிறிஸ்துவை, வசனத்தை, விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, நம்பிக்கையை அறிந்து கொள்ளும்படி என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூட்டங்கள்ல கலந்து கொண்டு அறிந்து கொள்ளும்படி, கேட்டதை இதுதானா, உண்மைதானா, சரிதானா, உள்ளபடி இருக்கா என்பதை அறிந்து கொள்ள ஓடணும். அப்ப இரண்டாவது கூட்டம் என்ன கூட்டம்? கேட்டு அறிந்து கொள்ளுகிற கூட்டத்தை. அதான் முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல என்னன்னா அர்ப்பணத்தோடு ஓடணும். எப்படி ஓடணும்? அர்ப்பணம் அர்ப்பணித்து என்ன செய்யணும்? ஓடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த இதுல மத்தேயு 28:8 வாசிங்க. மத்தேயு 28:8 கடைசி வந்துட்டேன், சொல்லி முடிச்சிட போறேன். சொல்லுங்க. 28:8. கவனிங்க. இதான் பெஸ்ட் கூட்டம். கவனிங்க. இங்க வந்து சில சகோதரிமார்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் சகோதரி உங்க பக்கத்துல சொல்லல, பொதுவா சொல்லல, சகோதரிமார் பக்கத்துல பரலோகம் கடும் வேலை செய்யும். எங்கனாலும் சரிதான், கடும் வேலை செய்யுது. நீங்க அதுக்கு ஒரு பாத்திரவாட்டியாக நீங்க இருக்கிற சந்தை நடுவில் நீங்க மாறணும். இங்க வந்தாங்க, இது மூணாவது கூட்டத்தார். அந்த மகதலேனா மரியாள் தரித்து வந்தா, அதை கேட்டு பேதுரு யோவானும் ஓடி வந்தாங்க. இப்ப இந்த கூட்டம் ஸ்திரீகள் ஒரு கூட்டம் குரூப்பா வந்துச்சு. குரூப்பா வந்த கூட்டத்துல தேவ தூதன் சொன்னான், இயேசு உயிரோடு எழுப்பிட்டார், உங்களுக்கு முன்னால கலிலேயாவில காணப்படுவார், சகோதரருக்கு போய் இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையை பெற்றுக்கொண்டு ஓடுற கூட்டம். நானும் நீங்களும் கட்டளையை பெற்றுக்கொண்டு ஓடுறோம்னா ஓடுகிற கூட்டத்திற்கு கவனிச்சாங்க, இயேசு எதிர்பட்டு வருகிறார். யாரு கர்த்தர் கை கொடுக்கிறார்? மூணாவது கூட்டத்தா இருக்கு. எப்படி? தேவ தூதன் சொன்னதை கேட்டு அதை அறிவிக்கும்படி ஓடும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தார் எதிர்பாராத, ஜெபிக்காத, வாஞ்சிக்காத முறையிலே கர்த்தர் எதிர்பட்டு வந்து வாழ்க என்று வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாவது கர்த்தர் அவளுக்கு என்ன செய்யறாருன்னா எதிர்பட்டார். என்ன செய்தார்? எதிர்பட்டார். கதை சொல்றார்கள், அவர் சொன்னதை செய்ய, உணர்த்தினதை செய்ய, காண்பித்ததை செய்ய, அறிவித்ததை செய்ய யாரெல்லாம் போவார்களோ அவர்களுக்கு இயேசுநாதர் எதிர்பட்டு அவர்களை வாழ்க என்று வாழ்த்துகிறார். நீங்களும் சொன்னதை செய்ய, உணர்த்தினதை செய்ய, காண்பித்ததை செய்ய, அறிவித்ததை செய்ய நீங்கள் போகும் பொழுது நீங்கள் எதிர்பாராத அல்லது ஜெபிக்காத, வாஞ்சிக்காததை கர்த்தர் எதிர்பட்டு உங்களை வாழ வைப்பதற்கு இந்த கர்த்தர் அந்த வல்லவராக இருந்த போல இன்னும் கர்த்தர் வல்லவராக. அல்லேலூயா. அடுத்தது கவனிச்சாங்க. அடுத்த வாசல் வச்சு கவனிச்சு கொள்ளுங்க. கவனிங்க. அதே சிறந்த வாசிங்க. 9 மத்தேயு 28:9. இதுல 3 ஸ்டெப் இருக்கு. அவர்கள் கிட்ட வந்தார்கள். யாரு? அறிவிக்க போகிற கூட்டம் கிட்ட வந்தார்கள். அப்புறம் பணிந்து கொண்டார்கள், பாதத்தை தழுவினார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள். இப்ப கவனிங்க. மகதலேனா மரியாள் ஆண்டு தரிசனமான உடனே ரவி போதுகிறேன் பக்கத்துல போறான். அவர் சொல்றாரு, தொடாதே. என்ன சொன்னாரு? தொடாது. எங்க? ஒரு 2 செகண்டுக்கு முன்னால
தொடாதே அப்படின்னார். யார? நன்மை பெற்றவள். 7 பிசாச துரத்தினார். அவள் இயேசு தொட வரா. அப்ப சொன்னாரு தொடாதே அப்படின்னார். ஆனா இங்க ஸ்திரீகள் கிட்ட வந்தாங்க, தழுவினார்கள் அர்த்தம், தொட்டாங்க, பணிந்து கொண்டார்கள் அப்படின்னா ஆண்டவரை சோதனம் பண்ணாங்க, அவளை அங்கீகரித்தார். அங்கே தொடாதுன்னு சொல்வதற்கும் இங்கே தலையில் கொண்டு தொடுவதற்கும் இடம் கொடுத்தது 2 செகண்டுக்கு முன்னால தொடாதேன்னா ஒரு அம்மாவுக்கு. ஆனா இங்க உள்ள ஸ்திரீகளுக்கு கிட்ட வந்தாங்க, தழுவினாங்க, தொட்டாங்க, பணிந்து கொண்டாங்க. தொடாதே சொல்லல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவ கட்டளையின்படி ஓடுகிற எவனுக்கும் கர்த்தர் தொடுவதற்கு தன்னை சம்மதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கட்டளை இல்லாம ஓடனா சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த எங்கேயோ ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். எங்க பார்த்தேன் அப்படின்னா, மோடியை தொடுவதற்கு ஒரு அம்மா வாரார். அப்போ மோடிக்கு பக்கத்துல கருப்பு பூனைனுக்கு, என்ன பூனைனுக்கு? கருப்பு பூனை, 7 பூனைனுக்கு அவங்க கையில என்னமோ வச்சிருப்பாங்க. அதாவது குண்டு தொலைக்காத அல்லது ஏதாவது வச்சிருந்தா அந்த கையில் வச்சிருக்க அந்த புக்கு வந்து சத்தம் போடும், அது கை சத்தம் போட்டுரும். அதை வச்சுக்கிட்டு முன்னால பின்னால நடக்கிறவன் 7 பேர் இருக்கான். அவளை ஒருத்தன் அந்த அம்மாவை தூர தள்ளினான். அவன் அந்த மோடி தூர தள்ளிட்டு அந்த அம்மா கூப்பிட்டார். எனக்கு ஆச்சரியமா இருந்து. அதுக்காக நான் நல்லவன்னு சொல்லல, அவரை போல பொல்லாத உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் தூர தள்ளினார். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து அந்த அம்மா சொன்னார், தொடாதே, நான் பிதாவுக்கு முன்பாக இருக்கல போகலன்னா. அதே யோவான் 20 அதிகாரத்துல. ஆனா அதே நேரத்துல எங்க பக்கத்துல வந்த கிட்ட வந்தவங்க தழுவி பணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டு கிருபை செய்தார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கட்டளை சொல்லுவது அது கடைசி கம்சன், அதாவது சுவிசேஷம் அறிவித்தல். நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்க 4 பேருக்கு இயேசுவை நீங்க ஆராதிப்பதை காட்டிலும் 4 பேருக்கு இயேசு சொல்ற பார்த்தீங்களா, அதான் கட்டளை. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டு அம்மா, பக்கத்து வீட்டு மனுஷிக்கு இயேசு பண்ணி சொல்லி அவர்கள் இயேசுவை உயிரோடு இருக்கிறவரை பார்ப்பதற்கு நீங்க வழி திறப்பீங்களே, அந்த கட்டளை பெற்றவர்களுக்கு தான் கர்த்தர் கிட்ட வர, தழுவ, பணிந்து கொள்ள அந்த பாக்கியத்தை கிருபையும் ஆண்டு தருகிறார். அதே நிலைதான் இன்றைக்கு சபையில் இருக்கிற நானும் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, நான் கடைசியா சொல்லி ஜெபம் போறேன். என்ன அர்த்தம் என்ன? என்னை கனம் பண்ணுவதை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். இது வந்து எங்க சொல்லப்பட்டுச்சுன்னா, எங்க சொல்லப்பட்டு தெரியுமா? இருப்பிடம் உள்ள இடம். எந்த புக்கு? தப்பா சொல்லக்கூடாது. 1 சாமுவேல், கரெக்ட், போட்டு கவனியா. 1 சாமுவேல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு குடும்பம் ஆண்டுடைய ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்பா தரிசனம் போயிட்டு, மருமக தரிசனம் போயிட்டு, 2 பிள்ளைகள் பினகாஸ் ஒப்னி, இவங்க எல்லாரும் எடுத்துட்டாங்க. கொடுமையா பாவம் செய்றாங்க, அக்கிரமம் அநியாயம். கர்த்தர் பேச முடியல, கர்த்தரை கனம் பண்ண முடியல. ஆனா அதே நேரத்துல எல்கானா மனைவி அன்னாள் கர்த்தரை கனம் பண்ணினான். வயிற்றுல பிறந்த சாமுவேல் கர்த்தரை கனம் பண்ணினான். சின்ன பையன் அதிகாலை எழும்பி, தம்பி கவனிச்சாங்க, அதிகாலை எழும்பி கர்த்தரை பார்த்து தேவாலயத்தின் வாசலை திறந்து விளக்கை அணைக்கு மேல எண்ணெய் ஊத்தி தூண்டி விடுகிறான். பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ சொன்னார் ஆண்டவர், என்னை கனம் பண்ணுகிற இந்த சின்ன சாமுவேலை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னான். அதே போல கர்த்தரை கனம் பண்ணின அந்த சின்ன சாமுவேலை கர்த்தர் கனம் பண்ணி பேர்சபா முதல் தான் வரையிலும் அவன் வாழ்ந்த காலத்துல அவனை போல பெரிய தீர்க்கதரிசி இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதே போல நானும் நீங்களும் கர்த்தரை கனம் பண்ணுவோமானால் நிச்சயம் ஆண்டவர் கனம் பண்ணி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். இந்த 3வது கூட்டத்தார் கவனிங்கள், அனுபவம் நிறைந்த கூட்டத்தார், கட்டளை பெற்ற கூட்டத்தார். இவர்கள் தேவ சித்த நிறைவேற்ற போல
கூட்டத்தார். ஆதலால் கர்த்தர் அவர்களை எதிர்பட்டு ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை எதிர்பட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். 2 பேர் தவறாய் ஓடினாங்க, ஒரு கூட்டத்தார் சரியாக ஓடினாங்க. கேள்விக்கு கர்த்தர் உயிர்த்த நாளே பதில் சொன்னார். அதே போல ஆண்டவர் பல கல்களை புரட்டி தள்ளினார். கண்களை மூடி கரதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.